ஹாய் குட் மார்னிங் மினி பிளாக் டே 5 மதுரைக்கு போகலாம். ஸோ தூக்க கலக்கத்தோடு எழுந்திரிச்சு டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு இன்றைக்கி ஓனத்தோட அவுட்ஃபிட் போட்டு மதுரை கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே மதுரைக்குள்ளே என்ட்ராகி நம்ம போன இடம் தான் செண்பகம் டயபெட்டிக் கிளினிக். ஸோ இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அம்மாக்காக மந்த்லி செக்கப் பண்ண போயிடணும். செக்கப்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு திரும்ப மதுரைக்குள்ளே ஒரு திங்ஸ் வாங்கலான்னு வந்தோம். ஸோ pr3.com நம்ம இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த ஷாப் இருந்தது. ஸோ அதை தாண்டி அப்படியே நிறையா ஃப்ரூட் ஷாப் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு பெருமாள் கோவில். இது வந்து வெங்காயம் மொத்தமாக விற்கிற இடம். கீழே மார்க்கெட் வீதின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அங்கே ஃபுல்லாக வெங்காயம் கொஞ்சம் வாங்கினோம். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகும் எல்லா இடத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வக்கீல் புதுத்தெருன்னு சொல்லுவோம் ஒரு ஏரியா. ஸோ அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் நிறையா இருக்கும். நல்லா ஹை கிளாஸாக வாங்கலாம். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நல்ல ஒரு குவான்டிட்டியான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். கீழே மார்க்கெட் வீதி நான் சொன்னால அந்த அந்த ரோடோட அந்த லாஸ்ட் இதெல்லாம். ஸோ இது வந்து வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கும். ஸோ இங்கே வெஜிடபிள் எல்லாமே சீப்பாக இருக்கும். எப்போ போனாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். பல்காக வாங்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த லைனில் போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஏன்னா லோடு இறக்கி ஏற்றிட்டே இருப்பாங்க எப்போவுமே 24 hours அங்கே அப்படி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம வெஹிக்கிளில் போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்க்கிங் வசதி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். மற்றபடி நம்ம பைக்லலாம் போனோன்னா ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ எல்லா காய்கறியும் இருக்கும். அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே மதுரையை பாருங்கள். என்ன தான் வெயில் சுட்டரிச்சாலும் அந்த மதுரை மேலே உள்ள பாசம் வந்து நமக்கு என்றைக்குமே விட்டு போகாது. ஸோ அந்த ஏரியாவில் உள்ள எல்லோரும் சாப்பிட்ற ஒரு மெயின் கடை ஜனனி மெஸ். ஸோ நம்மளும் மதிய சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக தேடும்போது குமார் மெஸ் போனோம் கூட்டம், குமார் மெஸ் போனோம் கூட்டம். இன்றைக்கி போகிற எல்லா கடையும் சரியான கூட்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு குமார் மெஸ் பிரான்ச் போனோம்னா அங்கேயுமே கூட்டம். ஸோ கடைசியில் என்னடா இது இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எங்கேயோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் செல்வகுமார் ஆயில் ஸ்டோர் இருக்கும். நம்ம தேரடி வீதியில் இருக்கும். ஸோ இங்கே வந்து செக்கில் ஆட்டின எல்லா எண்ணெயுமே கிடைக்கும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனோன்னா கிச்சாபாய் சந்தன கடை. ஸோ இந்த சந்தனை வந்து உலகத்திலே ஃபேமஸ். ஸோ மதுரையில் உள்ள சந்தனை வந்து மாலைக்கோனார் சந்தனம். ஸோ அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சந்தன கடை, அப்புறம் நம்ம கோவில் தேவையான பூஜை ஐட்டம் உள்ள சூடம் பத்தி எல்லாமே அந்த ஏரியாவில் வாங்கலாம். அப்படியே கமகமன் தான் இருக்கும். ஸோ தேர் மதுரையோட மீனாட்சி அம்மன் தேர் நிற்கிது பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் தான் தேரடி. தேரடிக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம கருப்பண்ணசாமி இருப்பார். எப்படி தேருக்கு வந்து காவல் அவர் தான். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து தேரடி கருப்பண்ண சுவாமி கோவில். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள். பாண்டி முனியாக எப்படி நமக்கு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவரோ இவருக்கு வந்து ஈக்குவல் பவர் இருக்கும். அழகர் கோயிலில் உள்ள கருப்பண்ணசாமி இவரும் ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் நம்ம ரெகுலராக வந்து நட்ஸு, டேட்ஸு, சீட்ஸ்லாம் வாங்குற கடை. ஸோ இது ட்ரேடர்ஸ். இதுக்கு பக்கத்தில் அந்த கடை. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு 4 monthsக்கு தேவையான குவான்டிட்டி வாங்கிட்டோம். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வெள்ளைப்பூடு, இஞ்சிலாம் வந்து ஹோல்சேலாக இருக்கும். ஸோ நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் குவான்டிட்டி இருக்கும். குவாலிட்டியில் வந்து இங்கே முதல் ரகம் கிடைக்கும். வாங்கிட்டு அப்புறம் திரும்பி பார்த்தா மகாராஜா ராம்நாடு தான் வந்துட்டோமா, நானும் பயந்துட்டேன். பார்த்தா அது மதுரையில் உள்ள மகாராஜா. அப்படியே தாண்டி நம்ம நாச்சியார் ஸ்டோர்ஸ் தாண்டிட்டு வரோம். ஸோ இது வந்து காமராஜர் சாலை விளக்குத்தூண் சொல்லுவோம். மதுரையில் ஒரு பெரிய அடையாளம் அந்த விளக்குத்தூண். தீபாவளி சமயத்துலலாம் நடக்கக்கூட முடியாது. ஸோ அந்த ஒரு ஏரியாவை கடந்து ஃபைனலாக பழம் வாங்குறதுக்காக நம்ம அந்த கீழே மார்க்கெட் வீதியில் வந்து திரும்ப பழம் வாங்குறதுக்கு வந்துடணும். ஸோ அங்கே வந்து நிறையா பழம் இருந்துச்சு. நம்மளோட மேஜரான செவ்வாழை பழத்தை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து நண்டி ஏரியாச்சு. ஸோ மாடுத்தாவணி பூ வாங்க போகிற சைடில் பார்த்தீங்கன்னா பொம்மை கடை. வடிவேல் போட்டிருந்த பொம்மை வியாபாரம் தான் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ பொம்மை கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். போனதுக்கப்புறம் இந்த தமுக்கம் மைதானம் சொல்லுவோம் மதுரையில். இது வந்து நம்ம ஊரில் எப்படி ராஜாஸ் கிரவுண்டோ அது மாதிரி பல மடங்கு பெரிய கிரவுண்டு. மதுரையில் என்ன ஒரு எக்ஸிபிஷன் நடந்தாலும் அங்கே தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி புத்தக திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ கட் அவுட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மதுரையில் உள்ள மக்கள் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் மதுரையோட லா காலேஜ், நான் படிக்க வேண்டிய காலேஜ் மிஸ் ஆகி ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். எனிவே ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ லா காலேஜ் தாண்டி வரோம். அதுக்கப்புறம் மதுரையோட தமிழ் சங்கம். ஸோ அந்த ரோடு இது எல்லாத்தையுமே தாண்டி வரும். தமிழ் அன்னையோட சிலை இருக்குது. ஸோ மறக்க முடியாத ஒரு ஸ்டாச்சு, மதுரையோட ஸ்டாச்சு. ஸோ இது வந்து பெருமாள் கோவில். தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஐ திங்க் ஸோ. ஆமாம். ஸோ இந்த பெருமாள் வந்து திருப்பதியில் உள்ள பெருமாள் மாதிரியே இருப்பார். மலையப்ப சுவாமிக்கு வந்து நீ அவ்வளோ தூரம் வந்து என்னை கும்பிட வேணாம், நானே உனக்காக வந்து காட்சி தரேன்னு சொல்லிட்டு பிரசன்னமாக வந்து பெருமாள்னால அவருக்கு பேர் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாடுத்தாவணி போகிறதுக்காக இந்த பக்கம் வந்தப்போ விஷால் டி மால். ஸோ நிறையா பேர் போயிருப்போம். விஷால் டி மால் போயிட்டு
அப்படியே நெக்ஸ்ட்டு பூ வாங்கிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் இது ஒரு விநாயகர் இருப்பார். இந்த கோவில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். கோபுரமே வந்து விநாயகர் மாதிரி பெருசாக செஞ்சுருப்பாங்க. ஸோ ரோட்டுக்கு நடுவில் அந்த கோவில் இருக்கும். ஸோ பார்க்க அழகாக இருக்கும். இவர் நம்மளோட ஆஞ்சநேயர். இவருமே ரொம்ப பவர்ஃபுல் காட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் அரிசி வாங்குற கடை வந்து ராஜராஜேஸ்வரி ரைஸ் மில்லு. ஸோ இது அந்த காமராஜர் சாலைக்கு முன்னாடியே வரும். ஸோ இங்கே எல்லா ரகமான அரிசியும் ரொம்ப பழைய அரிசி எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே மதுரையோட அழகை ரசிச்சுட்டே போனோம். இப்போ பாருங்கள், இன்னைக்கு கொஞ்சம் லீவ் நேரங்கனால கூட்டம் இல்லை, என்னென்னு தெரில. ஸோ கிளிப்ஸு நான் முன்ன பின்ன தான் போட்டிருக்கேன், ஆர்டர் வைஸ் வரல என்னால். ஸோ ஓகே, மதுரை ஓகே எல்லாருக்குமே தெரியும், நமக்கு தெரிஞ்ச ஸ்பாட்ஸை காட்டலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் போகிறனால அது ஒரு ஆர்டர் வைஸாக இருக்காது. ஸோ உங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி தெரியும். ஸோ ஆனால் அது எல்லாமே வந்து இன்றைக்கி எடுத்தது தான். ஸோ நான் அதில் கிளிப்பிங் சேர்க்கும் போது மட்டும் முன்ன பின்ன இருக்கும். பட் அப்படியே மதுரை பார்த்துட்டே போனோம். சின்ன வயசுலேருந்தே மதுரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே மதுரையோட அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம பூ மார்க்கெட் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ பாருங்கள், மதுரை பூ மார்க்கெட் வந்து உலக அளவில் ஃபேமஸ். எல்லா பூவுமே அங்கே இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மதுரை மக்களோட ஸ்லாங்கில் கொடுக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பூவெல்லாம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஓணம் பண்டிகைங்கிறனால கொஞ்சம் ரேட்லாம் ஓகே மினிமலாக தான் இருந்துச்சு. ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, நாமினல் ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ அம்மா பாருங்கள், அம்மா பூ வாங்குறாங்களா விற்கிறாங்களான்னு தெரில, அவ்வளோ பூ. ஏன்னா வீட்டில் கோவில் இருக்கனால நாங்கள் மோஸ்ட்லி மதுரையில் தான் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம். வீக்லி ஒன்ஸ் அப்பா வந்து வாங்குவாங்க, இல்லைனா வீட்டோட வந்தால் வாங்கிட்டு போவோம். ஸோ நம்ம சாமிக்கு தேவையான எல்லா பூக்கள் வாங்கிட்டு அப்படியே ஒரு வாக் பண்ணிவிட்டு போனோம். ஸோ அங்கே வெளியிலே வந்து அந்த விதை கடை இருக்கும். ஸோ விதை வாங்கிட்டு அப்படியே ராம்நாடுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்போ மானாமதுரை தாண்டி சரியான மழை. என்னடா திடீர்னு ஒரு மழை வருதுன்னு பார்க்கும்போது வண்டிக்குள்ளேயும் ஏசி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கூலிங் ப்ளஸ் வெளியில் வந்து மழை, அந்த வைப் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. மானாமதுரையில் வந்து சரி ஒரு டீயை போட்டு போகலாம், மதியம் சரியாக சாப்பிட முடியலைங்கிறனால எல்லாருமே டீ குடித்தாங்க. ஸோ இந்த கடை வந்து சுரபி டீ ஸ்டால்னு சொல்லுவோம். மானாமதுரையில் அந்த இறக்கத்தில் இருக்கும், பைபாஸ் ரோடு கிட்ட. அந்த காலத்து கடை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நானும் ஒரு சீனி போடாமல் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்படியே மழையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ராம்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இதுதான் நம்ம ஊர் மகாராஜா. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கனகமணி கிளினிக், அப்படியே ராம்நாடுக்குள்ளே வரும் ஐஸ்வர்யா பேக்கரி, சென்னை மொபைல்ஸ், அடுத்து வந்து ஏசியன் பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி எல்லாமே நம்ம ராம்நாடுக்குள்ளே வந்துட்டோம். 1000 தான் மதுரை போனாலும் உலகமே சுற்றினாலும் முகவை மண்ணுக்கு வந்தால் தான் அந்த ஒரு சந்தோஷம். அதனால தான் காலம் ஃபுல்லாக முகவை மண்ணிலே வந்து வாழ்க்கையை ஒட்டியாச்சு. ஸோ சொந்த ஊர் உயிராக இருக்கிற எல்லாருக்குமே அந்த பாசமும் நேசமும் நிச்சயமாக புரியும். அதுவும் முகவை ராமநாதபுரம் மாதிரி ஒரு ஈடு இணையற்ற ஒரு ஊர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி வர என்னோடய ரிங்டோன் கூட சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் வருமா, அந்த ரிங்டோன் மாற்ற எனக்கு மனசு வரல. ஸோ அந்த பாட்டுக்கு அர்த்தம் வந்து நம்ம ஊர் ராமநாதபுரம் தான். சேது சீமைங்கிறனால அது ஒரு சந்தோஷமும் வெற்றியும் பாசமும் மக்களோட கொண்டாட்டமும் எல்லா மதமும் ஒன்றா இருக்கிற ஒற்றுமையும் வந்து அது பறைசாற்றும். வீரத்துக்கு பெயர் போன ஒரு மண் அது நம்ம முகவை மண். ஸோ அந்த முகவைக்குள்ளே வந்தோடனே ஒரே ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே, ஓகே வந்துட்டோம் அப்படின்ட்டு. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ இந்த பல்க்கு தாண்டி அடுத்து பஜாஜ் ஷோரூம் வரும். அதுக்கப்புறம் யூஷுவல் நம்மளோட ஜைத்தூன். ஸோ மதுரையிலையும் ஜைத்தூன் இருந்தது, ஆனால் ராம்நாட்டில் உள்ள ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு என்னை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு யூட்டர்னை போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம். யூட்டர்ன் போகும்போது தான் ஆட்கள் வருவாங்க. ஸோ இந்த இடம் கொஞ்சம் கவனமாக விளையணும். ஸோ அதுக்கப்புறம் வள்ளுவன் ஸ்கூலு, நம்ம ஏரியாவில் உள்ள கொஞ்சம் பெரிய ஸ்கூலு. ஸோ கண்ணங்கோயில் முக்கு அப்படியே எடுத்தோன்னா நேராக நம்ம வீட்டை வந்து சேர்ந்துட்டோம். அப்பாடான்னு வந்து வீட்டில் விட்டு இறங்கிட்டு சரி தூக்கம் வருதுன்னு பார்த்தா தூங்க முடியாது. ஏன்னா மார்னிங் நம்ம ஜிம்மை ஸ்கிப் பண்ணோம். ஸோ அந்த ஒர்க் அவுட்டை இப்போ கண்டிப்பாக முடிச்சாகணும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அவுட்ஃபிட்லேருந்து சேஞ்ச் ஆகிட்டு ஜிம்முக்குள்ளே அவுட்ஃபிட்டை தூக்கி மாட்டியாச்சு. அதோட ஜிம்முக்கும் போனோம். போய் நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனால் ஈவினிங் டைம்னால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே போயிட்டு இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் போகலான்னு யோசிக்கும் போது இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து நம்மளோட லேட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பேக் மசில் தான் விளையாட போகிறோம். வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக் மசிலுக்கு கேபிள் ரால் வந்து ஃப்ரண்ட்டு அந்த பேக்கை போட்டுட்டு அப்புறம் டீ பாரில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே வந்து இப்போ கட்டிங்னால் அதிக வெயிட் எடுக்காமல் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ரெப்பும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாபிளில் வந்து ஃப்ரண்ட் ரோயிங் போட்டு விட்டுருந்தேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு டெட்லிஃப்ட் போட்டு ஆல்மோஸ்ட் 6 மந்த் ஆச்சு. தூக்குடான்னு இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணி 110 kg வரை போட்டிருக்கேன். இன்றைக்கி 135 kg ட்ரை பண்ணேன். ஸோ அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட இன்றைக்கி ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்மளோட மிச்சம் இருந்த சிக்கன் வச்சு சிக்கன் டிக்கா பண்ணிவிட்டு எக்கை வந்து சும்மா பெப்பர் போட்டு இது பண்ணிவிட்டு சாப்பிட்டு இன்றைக்கி டேயை வந்து சிறப்பாக முடிக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு vlogல பார்க்கலாம். டாடா.